பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கடந்த எபிசோடில் பார்க்கும்போது மெசியாவின் தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் அவரை குறித்து பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கிற விஷயத்தை பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஏசாயா புஸ்தகத்தில் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிப்போம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமுள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் அப்படிங்கிற வசனத்தை பார்க்கும். இந்த வசனம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்குற எல்லாமே நம்ம நித்தியத்தை குறித்து பார்க்க போகிறோம். நித்தியம்ங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பைபிளோட இறைவனுக்கு தான் உண்டு. ஏன்னா அந்த ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா பைபிள் இறைவன் சொல்லுவாங்க, நான் நித்தியமாகவே வாசம் பண்ணுறேன், நான் சதா காலங்களிலும் இருக்கிறேன், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம். இப்போ இதில் இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கின்ற நாமம் உள்ளவராகிய மகத்துவம் உன்னதம் உள்ளவர் நான் பேசுகிறேன் அப்படிங்கன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவனாகிய கர்த்தர் வந்து இங்கே உரைக்காங்க. ஆக்சுவலாக இதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை நித்தியத்துக்கு அவர் வந்து ஒப்பிட்டு கொடுத்துருப்பார். ஆக்சுவலாக நம்ம பிரசங்கி புஸ்தகத்திலே வாசிப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு பிரசங்கி புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார், ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதில் வந்து இறைவன் சொல்கிறாங்க, நான் சகலத்தையும் படைச்சிருக்கிறேன், உங்கள் உள்ளத்தில் இந்த உலகத்தை குறித்து நான் கொடுத்துருக்குறேன், ஆனாலும் சொல்லப்பட்டிருக்கு அவர் செய்து வர, அதாவது ஆதி முதல் அவர் செய்து வர கிரியைகள் எந்த மனுஷனும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குறிப்பாக இறைவன் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது நம்ம நல்லாவே தெரியும். கர்த்தர் சொல்லும்போது இந்த உலகத்தை குறித்து சொல்ல வரல, அவர் தன்னை குறித்து சொல்ல வரார். தன்னுடைய தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லலாம், தன்னுடைய சிருஷ்டிப்புன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ நமக்கு புரியதுக்கு வந்து ஒரு சிருஷ்டி கர்த்தர் இருக்காங்க, அப்புறம் சிருஷ்டியில் படைத்த ஆட்கள் இருக்கு, படைத்தவர் இருக்கார், அப்புறம் படைச்சது ஐட்டம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே அப்போ சிருஷ்டி கர்த்தர் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் சிருஷ்டிப்பிங்க இருக்குது. அப்போ இறைவனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் பார்க்கும்போது நமக்கு யாருக்குமே தெரியாது எப்படி இறைவன் உருவாகினார். நம்ம நினைப்போம் இப்போ உருவானார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 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 தொடக்கம் வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். நமக்கு அப்படி தான், நம்மளுடைய மூளைக்கு அப்படி தான் எட்டும் முதல்ல. ஆனால் இறைவன் பார்த்திங்கன்னா அந்த காலத்துக்கும் நேரத்துக்கும் இடத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் அவர் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். ஆக்சுவலாக அது நம்ம எப்படின்னு நம்மளால் புரிய முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை யோசிச்சோன்னே ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்பிள்னு சொன்னோன்னா அந்த ஆப்பிளை குறித்து எப்போ யோசித்தோம், எந்த இடத்துல பார்த்தோம், அந்த ஆப்பிள் எப்படி இருக்குங்கிறது யோசிப்போம். இறைவனை குறித்து யோசிக்கும் போது இறைவன் எப்படி உருவானது யாருக்குமே தெரியாது. அறிவியல் வந்து எப்போ இந்த அண்டம் உருவாச்சுன்னு சொல்லலாம், இந்த உலகம் எப்போ உருவாச்சுன்னு சொல்லலாம், இதோடைய உலகத்துடைய வருடம் இத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லலாம், தவிர அதை தாண்டி அறிவியலால் போக முடியாது. ஆக்சுவலி ஏன்னா ஃபிசிக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா, சயின்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தான் அவங்களால பண்ண முடியும். ஆக்சுவலாக யூனிவர்ஸ்க்குள்ளே எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இறைவன் என்பவர் பார்த்திங்கன்னா இதற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறதுனால தான் வேதம் சொல்லுது, அவர் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இறைவனை குறித்து நம்ம எந்த மனுஷனுக்கும் புரிய முடியாது. ஏன் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்திங்கன்னா, ஏன்னா அதே இறைவன், அதே ஒரு ஏக இறைவன் பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் வந்து நான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறேன்னு சொல்லும் போதும், நான் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறேன்னு சொல்லும்போது நமக்கு அது விளங்க கஷ்டமாச்சு. ஆக்சுவலி ஏன்னா எப்படி 3 நபர்கள் சேர்ந்த ஒரு இறைவனாக இருக்காங்கன்னு சொல்லும்போது நமக்கு விளங்கலைன்னா அதுதான் வேதம் சொல்லுது, நான் என்ன செய்வேங்கிறது யாருக்கும் தெரியாது, நான் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியானுங்கிற வசனமும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா உபாகம புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடி என்று கட்டளையிடுவார் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த வசனத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ராமிஸ் வசனமாக அதை எடுத்துருப்போம். எப்போதுமே நமக்கு நம்மளுடைய சத்துருக்களை ஆண்டவர் அழித்து போடுவாருங்கிற விஷயத்தை இந்த வசனத்தை எப்போவுமே எடுப்போம். இதில் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, அநாதி தேவன் சொல்லும்போது அவர் வந்து ஆதி முதல் இருக்கிற தேவனாக இருக்கிறாரு. அந்த ஆதி முதல் இருக்கிற தேவன் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்தில் வாழும்போது அவங்களுக்கு தெரிஞ்சது 2 நாமம் தான். யாவேங்கிற நாமம் கூட அவங்களுக்கு தெரியாது சொல்லப்போனால்.
அவங்க தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா எலோஹிம் அப்படிங்கிற நாமம் தெரியும். அப்போ எலோஹிம் சொல்லும்போது உயரப்படத்தக்கவர், எல்லா குணத்திலையும் எல்லா உன்னதத்திலையும் சிறந்தவருங்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி எல் ஷடாய் சொல்லும்போது சர்வ வல்லமை உடையவர், பெரிய சர்வ வியாபி இருக்கிறவர், பவர்ஃபுல்லான கடவுள். இந்த எல் ஷடாய் எலோஹிம் தவிர அவங்களுக்கு வந்து வேற நாமம் அவருக்கு தெரியாம தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் இந்த தேவன் பார்த்தீங்கன்னா இவர் எப்போதுமே தன்னை இட்டர்னலாக வாழ்கிற தேவனாக காட்டுறாரு. ஆக்சுவலாக நான் நித்தியமாக வாழ்கிறேன் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் ஒரு ஒரு மனுஷன் இறைவனை கண்டுபிடிச்சான் பார்த்தீங்கன்னா அவன் நித்தியத்துக்கு போக அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள சந்திர கடவுள், சூரிய கடவுள், மெர்க்குரி கடவுள், ஜூப்பிட்டர் கடவுள்னு சொல்லி இந்த எதை பார்க்கானோ அது இறைவனாக மாற்றி அவன் உருவம் செய்ய வாய்ப்பு இருக்குது. வேதம் மாத்திரம் தான் பார்த்தீங்கன்னா அது அனாதி தேவன் சொல்லும்போது அவர் நித்தியமாகவே வாழ்கின்றதுனால தான் நமக்கு வந்து இப்படி ஒரு வெளிப்பாடு ஆண்டு பைபிளில் கொடுக்காங்க. ஓகே, நித்தியங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இறைவனுக்கு ரொம்ப இருக்கிற ஒரு விஷயம். 1 தீமோத்தி புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்றது, நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜானுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இறைவனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு 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 கனமுள்ள வார்த்தை. இது இறைவனை எப்பேற்பட்டவருன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து நித்தியமாக இருக்கார், அழிவில்லாமல் இருக்கார், அதரிசனம் உள்ளவராக இருக்கிறாரு, ராஜனுமாக இருக்கார், அவர் ஒருவரே ஞானம் உள்ளவராக இருக்காரு அப்படின்னு அவருக்கு கணம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து நித்தியம்ங்கிற ஒரு ஒரு ஆட்ரிபியூட்ஸ், நித்தியம்ங்கிற ஒரு குணத்தையும் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு சேர்க்காங்க. எபிரேய புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கும்போது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளை போல சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் இந்த ஆவியானவரை குறித்து பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நித்திய ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கு. எந்த இடத்துல எல்லாம் நித்தியம் வருதோ அது இறைவனை சேர்த்து வைக்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது. இதனால தான் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியா என்பவர் எப்பேற்பட்ட குணம் என்பது ஏசியா புஸ்தகத்தில், தானியேல் புஸ்தகத்தில், எசேக்கியேல் புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டது. அவர் வந்து சதா காலையில் வாழ்கின்ற ஒரு ராஜனுமாக இருப்பார். அவர் நித்திய பிதா, அவர் வந்து ஒரு தேவன், ஒரு ராஜா, அப்பேற்பட்ட குணத்தை எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக. இன்னும் அது மாத்திரம் இல்லை, நித்தியத்தை பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்கும் கொடுத்தாங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே சொல்லும்போது அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கும் அந்த நித்தியத்தை இங்கே சூடுற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக. 1 யோவான் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்மளையும் அந்த இறைவன் அவருடைய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நித்திய ஆவியை நம்ம கொடுக்குறாரு ஆக்சுவலாக. இந்த நித்திய ஆவியை அவர் வந்து நமக்கு வந்து நம்ம இதுக்கு இந்த நித்திய ஆவி பெற்று தான் நம்ம பரலோகம் போக முடியும்னு சொல்லும்போது இது எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனே சொல்லும்போது இறைவன் கடவுள் சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, நான் என்னுடைய குமாரனை அனுப்புகிறேன், உங்களுடைய பாவத்தை குமாரன் சுமந்தார், குமாரன் நித்திய ஜீவன் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை நீங்கள் விசுவாசம் பண்ணி அதை நம்பி நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நித்திய ஜீவன் பார்த்திங்கன்னா நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரட்சிப்பு மாத்திரம் கொடுக்கல, நமக்கு வந்து உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு விடுதலை மாத்திரம் கொடுக்கல, நாம் பரலோகம் போய் வாழ்வதற்கும் பிதாவுடைய சமூகத்தில் நித்தியமாக வாழ்வதற்கும் அவருடைய நித்திய ஆவியை அவர் நமக்கு பரிசாய் கொடுத்தார். அதற்கு ஒரு ரத்தம், அதுக்கு ஒரு பலி, அதுக்கு ஒரு 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 வேஜஸ், அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்பட்டுச்சு. அது எல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தால் தவிர நாம் இயேசு கிறிஸ்துக்காகவோ இறைவனுக்காகவோ செய்யவே இல்லை. புரிஞ்சுக்கோங்க, நித்தியம் என்பது இறைவனோடது, அது பிதாவோடு இருந்திருக்குது. அந்த நித்தியம் இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கும் அந்த நித்தியத்தில் வந்திருக்கு, நித்தியத்திலே அவர் வாழ்ந்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியான நித்தியத்தில் வாழ்ந்திருக்காரு ஆக்சுவலாக. அப்போ அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டு போகணுன்னா நமக்கும் அந்த நித்திய ஆவி தேவைப்படுதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு நித்திய ஆவி கொடுக்காங்க ஆக்சுவலாக. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் அதே மாதிரி யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் நான் சேர்த்து வாசிக்கேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு யோவானில் 1:18, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினா சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த ஆதியில் இருக்கிற அந்த இறைவன் பார்த்திங்கன்னா அதில் எலோஹிம் சொல்லும்போது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேரும் அந்த ஆதியில் இருக்காங்க. ஏன்னா 3 பேருக்கும் நித்தியம் சூட்டப்பட்டுச்சு ஆக்சுவலாக. இந்த ஆதிக்கும் முன்பதாக இருக்காங்க, அதான் சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா
இந்த குமாரன் அந்த பிதாவின் மடியிலே அவர் இருக்கிறார். ஆக்சுவலி பிதாவின் மடியிலே ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது பிதாவுடைய, அது இறைவனுடைய ஒரு ஒரு நபர்கள். ஆக்சுவலி இறைவனுடைய குணம்னே சொல்லும் போது அவங்க அப்படி தான் இருக்காங்க முதல்ல. அதுதான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே பார்த்தோம். ஐ மீன் பிரசங்கி புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். இதைத்தான் ஆண்டவர் செஞ்சுட்டு வர்றார். ஆக்சுவலாக அதையும் கூட மனுஷனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கார் தன்னை குறித்து யார் அப்படின்னு சொல்லி. அப்போ பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் திடீர்னு யாரையும் நம்ம இறைவனாக மாற்றவில்லை. அந்த இறைவன் இந்த உலகத்துக்கு நமக்காக நம் பாவத்தில் விழும்போது அந்த மனுஷனை காப்பதற்காக வருவாங்க சொன்னதுனால தான் நமக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துச்சு. ஆக்சுவலாக யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிக்க, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகமோ அவரை அறியவில்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ராஃபஸினே சொல்லலாம். அவர் உலகத்தில் இருந்தார், இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தாங்க, அவர் மூலமாக தான் உலகமே உண்டாயிட்டு சொல்லப்படுது. நீங்கள் கேட்கலாம், அப்போ எப்படி உண்டாயிட்டுனா, அதே யோவான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் போனீங்கன்னா அதுக்கு நீங்கள் இப்போ கண்டுபிடிக்கலாம். அவர் மூலமாக உருவாகுது. உலகமோ அவரை அறியவில்லை. இன்றைக்கி அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த தேவன் யார் என்பதை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற நம்ம வசனத்தோடு இன்றைக்கி முடிக்க போகிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெய்யான இறைவன் இந்த மெஸ்ஸையா பார்த்திங்கன்னா அவர் சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு சாதாரண ராஜா கிடையாது. அவர் நித்தியமாகவே வாழ்கின்ற ஒரு ஏக இறைவன். அந்த எலோஹிம், நம்மளுடைய உடன்படிக்கையின் கடவுள் பேர் பார்த்தீங்கன்னா யாஹ்வே அப்படிம்பாங்க, யெகோவா அப்படிம்பாங்க. இந்த யெகோவா என்பவர் பிதாவாகிய தேவனாகவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகவும் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம அடுத்து மறுபடியும் இன்னொரு எபிசோடில் நம்ம தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்ப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.